விருச்சிக ராசிக்காரங்களுக்கு பேசினாலே தேல் மாதிரி கொட்டிடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி அல்ல, மனசில் இருக்கிறத பளிச்சுன்னு பேசுவாங்க. அதுதான் இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு உண்டான ஒரு அமைப்பு. பாராட்டணும்னா பாராட்டிடுவாங்க, இறங்கி வரணும்னா அப்படியே கீழே காலடி வரைக்கும் இறங்கி வருவாங்க. அந்த மாதிரியான ஒரு டைப்பு தான் விருச்சிக ராசி. நிறைய பேர் நினைப்பாங்க விருச்சிக ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்குமே தன்னோட காரியத்திலையும் கவனமாக இருப்பாங்க. ஆனால் அவங்ககிட்ட ஒரு எச்சரிக்கை என்ன தெரியுங்களா, நான் எனக்கு அப்புறம்தான் மற்றதெல்லாம் அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு தன்னை முன்னிலைப்படுத்தி தான் எதையும் செய்வாங்க. ராசியிலேயே சுக்கிர பகவான் இருக்கு. அதனால் எந்த காரியத்தில் ஈடுபட்டாலும் என்றைக்குமே அது கரெக்டாக பார்த்து தான் ஈடுபடுவாங்க. அது சக்ஸஸ் ஆகும். ஏதாவது இந்த ஷேர் மார்க்கெட்டு மாதிரி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, ஏதாவது இந்த ஃபைனான்ஸ் சம்மந்தமாக பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு எல்லாமே கொஞ்சம் எச்சரிக்கையாகவும் கவனமாக பண்ணணும். ஏன்னா ரொம்ப தூக்கி விடுற மாதிரி தூக்கி ஒரு கவுத்து போடும். அதில் இந்த டிசம்பர் மாதம் விருச்சிக ராசிக்காரங்க கரெக்டாக கவனமாக இருக்கணும். சனி பகவான் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருக்கார். சொத்து சம்மந்தமான கேஸ் ஏதாவது போடலான்னு இருக்கிறாங்க, ஏதாவது கேட்கலான்னு இருக்கிறாங்க. எங்கள் அப்பா அம்மா இன்னும் சொத்தை பிரித்து கொடுக்கல, எனக்கு வர வேண்டியது எங்கள் அண்ணன் இன்னும் கொடுக்கல, எங்கள் தம்பிகிட்டேருந்து வரணும், மாமங்கிட்டேருந்து வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்கெல்லாம் இந்த மாதம் அதுக்குண்டான முயற்சியை எடுங்க. கோர்ட்டுக்கு போகிறதா இருந்தாலும் கூட இந்த மாதம் போகலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. அது போய் கேட்டால் தான் ஆனால் கிடைக்கும். அதுக்காக அது தன்னால் வந்துருங்க நமக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா 50 ரூபா வரணும்னா 10 ரூபா தான் வரும். அதனால் அதில் கொஞ்சம் கவனமாக இருந்து சொத்துக்கள் விஷயத்தில் இல்லை விற்கலான்னு இருக்கிறதுல முடிவெடுக்கலாம். ஏதாவது ஒரு இடம் விற்கலான்னு இருக்கிறாங்க, இல்லை ஒரு இடம் வாங்கலான்னு இருக்க, அதுக்கு முடிவு தான் எடுக்கலாம், வாங்கிடக்கூடாது. முடிவெடுத்துட்டு அப்புறம் இந்த டிசம்பர் மாதம் முடிவெடுத்து விற்றுறலாம் அப்படின்னு முடிவெடுத்தால் விலை பேசலாம். அது மாதிரி இருக்கிறதெல்லாம் இந்த டிசம்பர் மாதம் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். தாயாருக்கு சின்ன சின்ன உடல் உபாதைகள் இருக்கும், பெருசாக ஒன்றும் இருக்காது. தாயாருக்கும் தகப்பனாருக்கும் கொஞ்சம் இருக்கும் சின்ன சின்ன உபத்திரங்க. மருத்துவ செலவையும் கொஞ்சம் கூடுதலாக வைக்கும். அதை பற்றி கவலைப்பட வேண்டாம், அதெல்லாம் கட்டுக்குள்ளே அடங்கித்தான் இருக்கும். அது மாதிரி கடன் ஏதாவது வாங்கியிருக்கிறேங்க நான் அப்படின்னா கடனும் கட்டுக்குள்ளே அடங்கியிருக்கும், பயந்துக்க வேண்டாம். உங்களுக்கு எந்த தொந்தரவெல்லாம் ஒன்றும் கொடுக்காது. பொருளாதாரம் ஒரு மத்தியமமாக போயிட்டுருக்கும். வரவு வருதுங்க செலவாகுதுங்க அப்படிங்கிறது அப்படியே கரெக்டாக நீட்டாக போகும். ஆனாலும் இவங்க என்றைக்குமே தன்னை முன்னிலைப்படுத்தி நடத்திக்கிறதுனால இவங்க என்றைக்குமே அவ்வளோ சீக்கிரம் சாஞ்சிட மாட்டாங்க, அவ்வளோ சீக்கிரம் அவங்க பெட்டப்பாயிடவும் மாட்டாங்க. பார்த்துக்கிறேன் ஒரு கைன்னு சொல்லி கண்டிப்பாக அதில் எந்திரிச்சு நிற்பாங்க எந்த காரியத்துலேயும். அதனால் பயப்பட வேண்டியதில்லை. விருச்சிக ராசிக்காரங்க இந்த டிசம்பர் மாதம் அவங்களுக்கு பரவாயில்லை, நல்லா தான் இருக்கும். இது ஒரு பொது பலன், பொதுவான பலன். இந்த ராசிக்காரங்களுக்கு இப்படி இருக்கும் அப்படிங்கிற பொதுவான பலன். ஆனால் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்குன்னு பலன் இருக்குது. அதுதான் என்றைக்குமே சரியான பலனாக இருக்கும். உங்களுடைய ஜாதகத்தில் எப்படி இருக்குது, எனக்கு என்ன மாதிரி இருக்குது, என்னோடய பலாபலன்கள் நல்லா இருக்குதா, எனக்கு யோகம் இருக்குதா அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் விரும்பினால் கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள். ஒரு சிறிய கட்டணம் தான், அதை செலுத்தி உங்களோட பலனை நீங்கள் தெளிவாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.